தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் சர்க்கரை விலை 1 கிலோவுக்கு 20 ரூபாய் வரை மிக கடுமையாக உயர்ந்துள்ளது. தற்போது சில்லறை சந்தையில் 1 கிலோ 65 ரூபாய் வரை விற்பனையாகிறது. நாடு முழுவதும் பருவமழை பொய்த்தன் காரணமாக கரும்பு பயிர்கள் சேதமடைந்தது. சர்க்கரை ஆலைகளுக்கான வரத்து குறைந்துள்ளது. இதனால் நடப்பு பருவத்தில் சர்க்கரை உற்பத்தி கணிசமாக குறைந்துள்ளது. ஆரம்பத்தில் 343 லட்சம் டன்னாக இருக்கும் என கணிக்கப்பட்ட உற்பத்தி தற்போது 306 லட்சம் டன்னாக குறைந்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, தீபாவளி போன்ற பண்டிகைகள் வருவதால் இனிப்பு மற்றும் பிஸ்கட் தயாரிப்பு நிறுவனங்களின் சர்க்கரை தேவையும் அதிகரித்துள்ளது. சர்க்கரை விலை மேலும் உயரும் என எதிர்பார்த்து சில வியாபாரிகள் மற்றும் ஆலைகள் சர்க்கரையை பதுக்கி வைப்பதும் விலை உயர்வுக்கு காரணம் எனவும் கூறப்படுகிறது. சர்க்கரை விலையை குறைக்க சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக 10 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா சர்க்கரையை வரியின்றி இறக்குமதி செய்ய ஒன்றிய அரசு அனுமதி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் சர்க்கரை விலை 1 கிலோவுக்கு 20 ரூபாய் வரை மிக கடுமையாக உயர்ந்துள்ளது. தற்போது சில்லறை சந்தையில் 1 கிலோ 65 ரூபாய் வரை விற்பனையாகிறது. நாடு முழுவதும் பருவமழை பொய்த்தன் காரணமாக கரும்பு பயிர்கள் சேதமடைந்தது. சர்க்கரை ஆலைகளுக்கான வரத்து குறைந்துள்ளது. இதனால் நடப்பு பருவத்தில் சர்க்கரை உற்பத்தி கணிசமாக குறைந்துள்ளது. ஆரம்பத்தில் 343 லட்சம் டன்னாக இருக்கும் என கணிக்கப்பட்ட உற்பத்தி தற்போது 306 லட்சம் டன்னாக குறைந்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, தீபாவளி போன்ற பண்டிகைகள் வருவதால் இனிப்பு மற்றும் பிஸ்கட் தயாரிப்பு நிறுவனங்களின் சர்க்கரை தேவையும் அதிகரித்துள்ளது. சர்க்கரை விலை மேலும் உயரும் என எதிர்பார்த்து சில வியாபாரிகள் மற்றும் ஆலைகள் சர்க்கரையை பதுக்கி வைப்பதும் விலை உயர்வுக்கு காரணம் எனவும் கூறப்படுகிறது. சர்க்கரை விலையை குறைக்க சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக 10 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா சர்க்கரையை வரியின்றி இறக்குமதி செய்ய ஒன்றிய அரசு அனுமதி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.